தேவன் நல்லவர், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து தேவ கிருபையினால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த மேசியா பாடல்கள். ஆமாம், இதுவரைக்கும் இந்த மேசியா பாடல்களை நம்ம கேசட்டில் வெளியிட்டோம், சிடியில் வெளியிட்டோம், டிவிடியில், MP3 எல்லாம் வெளியிட்டோம். ஆனால் இப்போல்லாம் சிடி பிளேயர் அதெல்லாம் போயிடுச்சு, அப்படி தானே? அதனால் நாங்கள் ஒரு பென் டிரைவில் இதுவரைக்கும் நாங்கள் வெளியிட்ட பாடல்களை போட்டிருக்கிறோம். 1 to 8 பாகங்கள் உண்டு. இதில் ஸ்தோத்திரம், இந்த பென் டிரைவ் இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வெளியே வரும். ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி இருக்குது அதில். ஸோ இது நீங்கள் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் அது உள்ளே போயிடும். சரி, இது 8 வால்யூம் இருக்குது. நான் யூரோப் எல்லாம் போனால் 30 ringgitsக்கு நாங்கள் அதை விற்போம் யூரோப்பில். ஆனால் உங்களுக்காக நாங்கள் 20 ringgits 20 ringgits கொடுக்குறோம். இதை வாங்கி பயன்படுங்க. கிட்டத்தட்ட ஒரு 80-85 பாடல்கள் இதில் இருக்கிறது. இது ஒன்ஸ் போட்டு விட்டிங்கன்னா ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே ஓடிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ அத்தனை பாடல்கள், நாங்கள் வெளியிட்ட அத்தனை பாடல்களும் இதில் இருக்கிறது. ஆகவே இதை வாங்கி பயன்பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது முழுவதும் ஆடியோ பாடல்கள். இதில் 4 GB இருக்கிறது. ஆமாம், ஒரு 4 GB நீங்கள் எம்டி பென்ட்ரைவ் வாங்கினாவே 20 வெள்ளி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் 2 GB மட்டுமே இந்த பாடல்களுக்கு, மீதி 2 GB ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் வாங்கி உங்கள் சொந்தத்துக்கு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக சினிமா பாட்டு ஏற்றி விட்றாதீங்க. மீதியில் அது ஆண்டவருடைய பாட்டு, பயபக்தியோடு அதை வைத்து யூஸ் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், வீடியோ பாடல்கள் பார்க்கணுன்னா நீங்கள் மேசியா மினிஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல், மேசியா மினிஸ்ட்ரிங்கிற யூடியூப் சேனலில் போனீங்கன்னா அதில் நிறைய வீடியோ, சாங்ஸ், சர்மன்ஸ் எல்லாம் இருக்குது. கேட்டு பயன்பெறுங்க. முடிஞ்சால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெஸ்ஸியா மினிஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் பார்த்து பயன்பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையாய் அநேக நாட்களுக்கு பிறகு அந்த அடியனை அழைத்து இந்த கூட்டத்தில் பங்கு கொள்ள வைத்த பாஸ்டருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். சொல்லுங்கள் ஆமேன். நான் நினைக்கிறேன் புது பில்டிங்க்கு வந்தோடனே நான் மறந்துட்டீங்களோ அப்படின்னு. ஆமேன். அந்த ஆலயத்துக்கு அடிக்கடி வருவோம். சரி, தேவன் நல்லவர், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ நாம் எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடுவோம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதித்து விட்டு தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து போகிறேன். எல்லாரும் சேர்ந்து பிரைஸ் தி லார்ட். பரலோக பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, பாடல்களை பாடும் பொழுது ஒரு தேவ மகிமை பிரசன்னம் இறங்கட்டும். உடைய கரத்தங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, துதியின் வேளையிலே ஒரு தேவ மகிமையினாலே நிரப்புங்க. வியாதிகளை சுகமாக்குங்க, கட்டுகளை உடையுங்க, அற்புதங்களை நடத்துங்க, தேவ தரிசனத்தை பார்க்க வைங்க, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சரி, அமர்ந்தபடி ஒரு பாடலை பாடி அதுக்கு பிறகு நம்ம நின்று ஆராதிக்க போகிறோம். 63வது பாடல், தேவனின் சந்நிதியில் கூடி கொண்டாடுவோம், நம்மையும் ரட்சித்தாரை பாடி கொண்டாடுவோம். பழைய பாடல்கள் உங்களுக்கெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ புது கடைசியாக வந்த வால்யூம்லேருந்து சில பாடல்களை பாடுகிறேன். பழகி கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். டி மேஜர், டி மேஜர். அல்லேலூயா. கர்த்தருடைய சந்நிதியில் நம்ம கூடுறதை எதுக்கு? கர்த்தரை துதிக்க, பாட, ஆராதிக்க. சொல்லுங்க ஆமென். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினச்சி பாடணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜெயத்தை நினச்சி பாடணும். சொல்லுங்க ஆமென். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? செப்டம்பர் மாதத்துக்குரிய ஒரு தீம் பாஸ்டர் அறிவிச்சார். என்ன தீம் சொல்லுங்க பாப்போம். யுத்தம். பார்த்தீங்களா? எப்படி கவனிக்கிறீங்கன்னு பாருங்க. யுத்தம், யுத்தத்தில் ஜெயம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஸோ இந்த மாதம் முழுவதும் யுத்தத்தில் ஜெயம். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த பாடல் எந்தெந்த காரியத்தில் ஜெயத்தை நம்ம கொடுத்தார். ஆமென். இந்த பாடல் எதெல்லாம் பிசாசு நமக்கு தீமையை கொண்டு வருகிறானோ அதெல்லாம் ஆண்டவர் நன்மையாக மாற்றி விடுவார். சொல்லுங்க ஆமென். ஸோ அதனால் இன்றைக்கி நல்லா கவனிங்க. பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் வரும்போது நீங்கள் ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை அறிந்திருக்கணும். நம்ம எல்லாரும் தலைகளாக செய்கிறோம். எத்தனை வருஷம் சத்தியத்தை படித்தாலும் ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளாமல் இருக்கிறோம். இன்றைக்கு உலக பிரகாரமான ஒரு மனிதனுக்கு துன்பங்கள், பிரச்சனைகள் வருதுன்னா அது அவனை ஆளை முடிக்க வருது. அவனோ அதோடு சரி அவன். ஆனால் தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள் வருதுன்னா நம்ம குழம்பி போய் நிற்கக்கூடாது. அது ஆண்டவர் நன்மையாக மாத்திரக்காக வருதுன்னு அர்த்தம்.
உலகத்தானுக்கு ஒரு போராட்டம் வந்தால் அது அவனுக்கு நஷ்டம், தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சோதனை வந்தால் அது லாபம். வெளியிலேயோ சொல்லுங்க. ஆமா, பிசாசு ஒரு தந்திரக்காரன் அப்படின்னு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ரொம்ப ஞானமாக தந்திரமாக டெக்னிக்கலாக நம்மளை ஏமாத்திடுவோம், அப்படி தானே? அப்படி தானே? ஆனால் அந்த பிசாசை போல் ஒரு லூசு பையன் யாரும் இல்லை. ஒரு அழிலையா சொல்லுங்கள். அவனை போல் ஒரு கிறுக்க பைத்தியக்காரன் யாரும் இல்லை. ஏன்னா நமக்கு சோதனையை பிரச்சனையை கொடுத்துருவான், கொடுத்துட்டு ஒரு மூலையில் உட்காந்து கைகிட்டு சிரிப்பான். நல்ல அனுபவி, நல்ல பாட்டு. ஆண்டவர் பாப்பார் நம்ம தீமையை நன்மையாக மாற்றி விட்டுருவார். இப்போ அவன் முழிப்பான், பேசாமல் கொடுக்காமே இருந்திருக்கலாமோ, கொடுத்து ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றி விட்டாரு. சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோசேப்பை விட்டுருந்தா ஏதோ ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுட்டு பலவரன் அங்கேயோட வீட்டில் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பான். அவனை தூக்கி குளியில் போட்டு விற்று கடைசியில் எகிப்துக்கு அதிபதி ஆக்கி விட்டார் ஆண்டவர். இப்போ யோசிக்கிற இவனை பேசாமல் வீட்லேயே விட்டுருக்கலாமோ? சொல்லுங்க ஆமென். இந்த உலகத்தில் தீமைகள் வந்தால் வரும், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அதை நன்மையாக மாற்றுவார். உலகத்தான் வாழ்க்கையில் இழப்புகள் வரும், இழப்பு தான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இழப்புகள் 2 மடங்காக திரும்பி வரும். உலகத்தான் வாழ்க்கையில் வெட்கம் வரும், அது அவனுக்கு வெட்கம் மட்டும்தான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அதை ரெட்டிப்பான புகழ்ச்சியாய் மாற்றுவார். ஸோ அந்த பாடல், அந்த கருத்துக்களை உடையது நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். தேவனின் சந்நிதியில் கூடி கொண்டாடு, நம்மையும் ரட்சித்தாரே பாடி கொண்டாடு. தேவனின் சந்நிதியில் கூடி கொண்டாடு, நம்மையும் ரட்சித்தாரே பாடி கொண்டாடு. பாடு 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 சங்கீதமே, இயேசுதானே நம்ம சந்தோஷமே. பாடு 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 சங்கீதமே, இயேசுதானே நம்ம சந்தோஷமே. தேவனின் சந்நிதியில் கூடி கொண்டாடு, நம்மையும் ரட்சித்தாரே பாடி கொண்டாடு. எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இழந்தமோ அதெல்லாம் தேவன் 2 மடங்காய் தருவான். வெட்கப்பட்ட இடத்துல தலையை உயர்த்துவான். ஏவன் எல்லாம் கைகளை தட்டி பாடலாமா? இழந்ததெல்லாம் 2 மடங்காய் திருப்பி தந்தாரே. இழந்ததெல்லாம் 2 மடங்காய் திருப்பி தந்தாரே. ஒத்தப்பட்ட இடமெல்லாம் தலையை உயர்த்தினாரே. வெட்கப்பட்ட இடமெல்லாம் தலையை உயர்த்தினாரே. பாடு 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 சங்கீதமே, இயேசுதானே நம்ம சந்தோஷமே. பாடு 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 சங்கீதமே, இயேசுதானே நம்ம சந்தோஷமே. தேவனின் சந்நிதியில் கூடி கொண்டாடு, நம்மையும் ரட்சித்தாரே பாடி கொண்டாடு. கடந்து வந்த சோதனையெல்லாம் சாதனையாய் மாற்றினாரே. கடந்து வந்த சோதனையெல்லாம் சாதனையாய் மாற்றினாரே. கண்ணீரெல்லாம் பட்ட கஷ்டம் எல்லாம் களிப்பாய் மாற்றினாரே. கண்ணீரெல்லாம் பட்ட கஷ்டம் எல்லாம் களிப்பாய் மாற்றினாரே. பாடு 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 சங்கீதமே, இயேசுதானே நம்ம சந்தோஷமே. பாடு 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 சங்கீதமே, இயேசுதானே நம்ம சந்தோஷமே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய எழும்பி நின்று இந்த பாட்டினுடைய மீதி சரணங்களை பாட போறோம். பிரைஸ் தி லார்ட். ஈவிங்க இமேஜ். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் ஆமென். தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர், வறண்டு போன வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா இந்த பாட்டை கைதட்டி பாட போகிறோம். தேவனின் சந்நிதியில்
கூடி கொண்டாடுவோம், நம்மையும் ரட்சித்தாரே பாடி கொண்டாடுவோம். பாடு 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 சங்கீதமே, இயேசுதானே நம்ம சந்தோஷமே. பாடு 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 சங்கீதமே, இயேசுதானே நம்ம சந்தோஷம். நமக்கு வந்த தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றினாரே, நமக்கு வந்த தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றினாரே. வறண்டு போன வாழ்க்கையெல்லாம் செழிப்பாய் மாற்றினாரே, வறண்டு போன வாழ்க்கையெல்லாம் செழிப்பாய் மாற்றினாரே. சொல்லுங்க, பாடு 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 சங்கீதமே, இயேசுதானே நம்ம சந்தோஷமே. பாடு 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 சங்கீதமே, இயேசுதானே நம்ம சந்தோஷமே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. பாடுங்க, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. தேவனின் சந்நிதியில் கூடி கொண்டாடுவோம், நம்மையும் ரட்சித்தாரே பாடி கொண்டாடுவோம். பாடுவோமா? தேவனின் சந்நிதியில் கூடி கொண்டாடுவோம், நம்மையும் ரட்சித்தாரே பாடி கொண்டாடுவோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றின ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நெருக்கம். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. உங்க ஒரே வார்த்தையில் அதிகாரம் உண்டு, உங்க ஒரே வார்த்தையில் வல்லமை உண்டு. சொல்லுங்க, நம்ம ஆண்டவரத்தில் இருக்கிற வல்லமையை தியானிக்கணும். நிறைய பேருக்கு ஆண்டவரை பற்றி நிறைய அதிகமாக தெரியல, கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அவர் ஒரு வார்த்தையில் வான பூமியை படைத்தவர், ஒரு வார்த்தையில் கடலை அடக்கினவர். ஆமென். ஒரே வார்த்தையில் வியாதிகளை சுகமாக்குகிறவர். அந்த ஒரு வார்த்தையின் வல்லமையினால் நமக்கும் அற்புதங்களை செய்வார். நம்பிக்கையோடு இந்த பாட்டில் பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும், நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஒரே ஒரு வார்த்தையிலே அதிகாரம் உண்டு, ஒரே ஒரு வார்த்தையிலே வல்லமை உண்டு. நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும், நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஒரே ஒரு வார்த்தையிலே அதிகாரம் உண்டு, ஒரே ஒரு வார்த்தையிலே வல்லமை உண்டு. புயலை பார்த்து சொன்னீரே அடங்கு என்று, ஒரே ஒரு வார்த்தையிலே அது அடங்கி போனதே. புயலை பார்த்து சொன்னீரே அடங்கு என்று, ஒரே ஒரு வார்த்தையிலே அது அடங்கி போனதே. என் வாழ்வில் வீசுகின்ற புயலும் கூட, என் வாழ்வில் வீசுகின்ற புயலும் கூட, ஒரே ஒரு வார்த்தையிலே அது அடங்கி போகுமே. ஒரே ஒரு வார்த்தையிலே அது அடங்கி போகுமே. நீ சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும், நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஒரே ஒரு வார்த்தையிலே அதிகாரம் உண்டு, ஒரே ஒரு வார்த்தையிலே வல்லமை உண்டு, ஒரே ஒரு வார்த்தையிலே அதிகாரம் உண்டு, ஒரே ஒரு வார்த்தையிலே வல்லமை உண்டு. லாசருவே வெளியே வா என்று சொன்னீரே, ஒரே ஒரு வார்த்தையிலே உயிரோடு வந்தானே. பாடுங்க. லாசருவே வெளியே வா என்று சொன்னீரே, ஒரே ஒரு வார்த்தையிலே உயிரோடு வந்தானே. உணர்ந்து போன எலும்புகளும் எழும்பி நின்று
செய்வீரே. நீ சொல்லாகும் நீ கட்டளையிட. கையை தட்டி பாடுவோம். நீ சொல்லாகும் நீ கட்டளையிட நிற்கும். ஒரே ஒரு வார்த்தையிலே அதிகாரம் உண்டு. ஒரே ஒரு வார்த்தையிலே வல்லமை உண்டு. சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தையிலே அதிகாரம் உண்டு. ஒரே ஒரு வார்த்தையிலே வல்லமை உண்டு. எஸ், இந்த வானத்தை பூமியும் ஒரே ஒரு வார்த்தையில படைத்தார். ஒண்ணுமே இல்லை, ஆனா அவர் சொன்ன உடனே எல்லாம் உண்டானது. உங்க வாழ்க்கையிலும் எதுவுமே இல்லாம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்க வாழ்க்கையில எல்லாம் வந்து சேரும். ஏமா கையை தட்டி பாடலாமா? எல்லாரும் உற்சாகமா கைகளை தட்டி. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலும் ஒரே ஒரு வார்த்தையிலே எல்லாம் உண்டானதே. பாடுங்க. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலும் ஒரே ஒரு வார்த்தையிலே எல்லாம் உண்டானதே. வார்த்தையாலே அசுத்தாவி நடுங்கி ஓடுமே. வார்த்தையாலே அசுத்தாவி நடுங்கி ஓடுமே. எல்லாவித நோய்களும் சுகமாகும். நம்பிக்கையோட சொல்லுங்க. எல்லாவித நோய்களும் சுகமாகுமே. நீ சொல்லாகும் நீ கட்டளையிட நிற்கும். நீ சொல்லாகும் நீ கட்டளையிட நிற்கும். ஒரு வார்த்தையிலே அதிகாரம் உண்டு. ஒரே ஒரு வார்த்தையிலே வல்லமை உண்டு. சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தையிலே பாடலாமா? ஒரே ஒரு வார்த்தையிலே வல்லமை உண்டு. நீ சொல்லாகும் நீ கட்டளையிட நிற்கும். நீங்க பாடுங்க. நீ சொல்லாகும். எல்லாரும் நீர் கட்டளையிட. நல்ல வாய்களை திறந்து சொல்லாகும். நம்பிக்கையோட சொல்லுங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க. எஸ், நீ சொல்லாகும் நீ கட்டளையிட நிற்கும். ஒரே ஒரு வார்த்தையிலே அதிகாரம் உண்டு. ஒரே ஒரு வார்த்தையிலே வல்லமை உண்டு. ஒரே ஒரு வார்த்தையிலே அதிகாரம் உண்டு. ஒரே ஒரு வார்த்தையிலே வல்லமை உண்டு. ஒரே ஒரு வார்த்தையிலே உங்களுடைய ஒரு வார்த்தையில வல்லமை உண்டல்லவா? உங்க ஒரு வார்த்தையில அதிகாரம் உண்டல்லவா? ஆராதிக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்கப்பா. வேதனை நீங்க சுகமாகிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டா என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்களுடைய ஒரு வார்த்தை போதுங்கப்பா. நாங்கள் விடுதலை அடைய உடைய ஒரு வார்த்தை போதும். நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும் ஒரு வார்த்தை போதும் ஐயா. இயேசுவே கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கைகளை உயர்த்தி நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தையிலே அதிகாரம் உண்டு. சத்தமா சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தையிலே வல்லமை உண்டு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஒரே ஒரு வார்த்தையிலே அதிகாரம் உண்டு. ஒரே ஒரு வார்த்தையிலே வல்லமை உண்டு. ஆமாண்டவரே, உங்க ஒரே ஒரு வார்த்தை எங்க வாழ்க்கையை மாற்றும். உங்க ஒரே ஒரு வார்த்தை எங்க கண்ணீரை துடைக்கும். உங்க ஒரே ஒரு வார்த்தை எங்க வியாதியை சுகமாக்கும். அப்படியே ஆண்டவரை பார்த்து பாடு போறோம். சாரோனின் ரோஜா அவர். அவர் சாரோனின் ரோஜா, அவர் சாந்த சுருவி, அவரே நமக்கு உயிர். சொல்லுங்க ஆமென். ஒரு உயிர் இருந்தால் தான் அந்த உடலுக்கு மதிப்பு இருக்கு. உயிர் போயிடுச்சுன்னா அந்த உடலை அதை நம்ம என்ன சொல்கிறோம்? பிணம் என்று சொல்லுகிறோம். அது எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும், உலக அழகியாக இருந்தாலும், உயிர் இல்லைன்னா அது பிணம். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் உயிர் இல்லைன்னா பிணம். எவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சாம்பியனாக இருந்தாலும் உயிர் இல்லைன்னா அது பிணம். அதுபோல் இயேசுதான் நமக்கு உயிர் மாதிரி. அவர் இல்லாத வாழ்க்கை ஒரு பிணத்துக்கு சமம். அவர் இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஒத்துக்கிட்டவங்க அந்த பாட்டை என்னோட சேர்ந்து ஆண்டவரை பார்த்து
தான் சொல்லி பாட போறீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே சாந்த சுரூபியே, சாரோனின் ரோஜாவே சாந்த சுரூபியே, உயிரே என் ஆருயிரே, உணர்வே இன்னுள் உணர்வே, உயிரே என் ஆருயிரே, உணர்வே இன்னுள் உணர்வே, சாரோனின் ரோஜாவே சாந்த சுரூபியே, சாரோனின் ரோஜாவே சாந்த சுரூபியே. சேர்ந்து பாடுவோம் எல்லாரும். சாரோனின் ரோஜாவே சாந்த சுரூபியே, உயிரே என் ஆருயிரே, உணர்வே இன்னுள் உணர்வே, உயிரே என் ஆருயிரே, உணர்வே இன்னுள் உணர்வே, சாரோனின் ரோஜாவே சாந்த சுரூபியே. அநாதி சிநேகத்தினால நம்மளை நேசிச்ச ஆண்டவர் காருண்யத்தினால நம்மை இழுத்து கொண்டார். அவருடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிறார், மறுவோடு அணைத்துக் கொள்ளுகிறார். எஸ், பாடலாமா? அநாதி சிநேகத்தினாலே ஐயாவும் காருண்யத்தாலே, அநாதி சிநேகத்தினாலே ஐயாவும் காருண்யத்தாலே, என்னையும் இழுத்துக்கொண்டு உள்ளம் கையிலே வரைந்து கொண்டு, என்னையும் இழுத்துக்கொண்டு உள்ளம் கையிலே வரைந்து கொண்டு, மார்போடு அனைத்தீர சிறகாலும் மூடினீரே, மார்போடு அனைத்தீர சிறகாலும் மூடினீரே, சாரோனின் ரோஜாவே சாந்த சுரூபியே. சொல்லுங்க எல்லாரும். சாரோனின் ரோஜாவே சாந்த சுரூபியே. சொல்லுங்க. உயிரே உயிரே என் ஆருயிரே, உணர்வே இன்னுள் உணர்வே, உயிரே என் ஆருயிரே, உணர்வே இன்னுள் உணர்வே. எஸ், எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் அவர் அன்புக்கு ஈடாகுமா? எவ்வளவு நான் துதிகள் செலுத்தினால் அவர் செய்த நன்மைக்கு ஈடாகுமா? அவரை துதித்தால் போதாது, அவருக்காக வாழ்வேன் என்று ஒரு முடிவு நாம் எடுக்கணும். ஆமென். Thank you Lord. ஆயிரம் ஆயிரம் கோடி துதிகள் செலுத்தினாலும், பாடுங்க, ஆயிரம் ஆயிரம் கோடி துதிகள் செலுத்தினாலும் உன் அன்புக்கு ஈடாகுமோ? செய்த நன்மைக்கு இணையாகுமோ? உம் அன்புக்கு ஈடாகுமோ?
உமக்காக வாழ்வேனே. செய்த நன்மை மறவேனே, உமக்காக வாழ்வேனே. சாரோனி ரோஜாவே சாந்த சுருவியே. பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. சாரோனி ரோஜாவே சாந்த சுருவியே. சொல்லுங்க. உயிரே உயிரே என் ஆருயிரே. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. உணர்வே என் உள் உணர்வே, உயிரே என் ஆருயிரே, உணர்வே என் உள் உணர்வே, உயிரே. சொல்லுங்க, நீங்க பாடுங்க. எஸ், சத்தத்தை உயர்த்தி. உணர்வே என் உள் உணர்வே, உயிரே 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 என் ஆருயிரே, உயிரே 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 என் ஆருயிரே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை 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 இயேசுவுக்கே. சொல்லுங்க 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 எல்லாரும். ஆராதனை சத்தமா. ஆராதனை இயேசுவுக்கே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிரே 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 என் ஆருயிரே, உயிரே 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 என் ஆருயிரே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை. சொல்லுங்க சத்தமா. ஆராதனை இன்னும் கொஞ்சம் சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா. ஆரா. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. ஆரா. எஸ். ஓ glory to Lord. சொல்லுங்க சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. கைகளை உயர்த்தி அப்படியே. அல்லேலூயா அல்லேலூயா. கைகளை அசைத்து பாடுவோம். அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. அல்லேலூயா. ஓ ரபா ஷாக்கா ரே. உங்க பிரசன்னம் இறங்கட்டுமப்பா, உங்க மகிமை இறங்கட்டுமப்பா, உங்க வல்லமை இறங்கட்டுமப்பா, உங்க அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆராதிக்கிற பிள்ளைகள் மீது ஒரு வல்லமை இறங்குவதாக. ஆராதிக்கிற நேரத்தில் கட்டுகள் உடைவதாக. ஆராதிக்கிற நேரத்தில் வியாதிகள் சுகமடைவதாக. ஆராதிக்கிற நேரத்தில் சுத்தாவைகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். துதிக்கிற பிள்ளைகள் ஜெயமடைவார்களாக. ஆராதிக்கிற பிள்ளைகள் ஜெயிப்பார்களாக. அப்படியே கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ சொல்லுங்க பார்ப்போம். ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்னொரு விசேஷமா. அல்லே அல்லே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ மகிமை பொழுது இறங்க போகிறது. அப்படியே எல்லா 2 கைகளை உயர்த்தி உட்கார்ந்திருக்கிற எல்லாரும் எழும்பி நின்று, யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். இது பரிசுத்த ஆவியின் நேரம். உங்கள் துதித்த அவர் உங்களை நிரப்ப போகிற நேரம். ஆராதித்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற நேரம். துதிகள் மத்தியில் அவர் அசைவாடுகிறவர். துதிக்க துதிக்க விடுதலை, ஆராதிக்க ஆராதிக்க விடுதலை. அப்படியே 2 கரங்களை உயர்த்த நில்லுங்க. கையை உயர்த்த வைக்கப்படாதீங்க. கையை உயர்த்தினா ஆண்டவரை, நீங்கள் உங்களை தாழ்த்துறீங்கன்னு அர்த்தம். கையை உயர்த்தினா நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்கன்னு அர்த்தம். கையை உயர்த்தினா பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளபடியே உயர்த்துறீங்கன்னு அர்த்தம். எல்லாம் அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் அமைதியாக நிற்கிற வேளையில் ஒரு மகிமை இறங்குவதை பார்ப்பீர்கள். உங்கள் மாம்ச கண்களை மூடி உங்கள் ஆவியின் கண்களை திறந்து நெல்லுங்க. ஒரு மகிமை இறங்குவதை பார்ப்பீங்க, ஒரு வல்லமை இறங்குவதை பார்ப்பீங்க, அநேகர் தரிசனத்தை பார்ப்பீங்க. எல்லாரும் அப்படியே எல்லாரும் எஸ் எஸ் ஆர் யூ ரெடி டு ரிசீவ் த காட்ஸ் பிரசன்ஸ் லாக்கா மாஷா தேரி. விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். ஆராதித்த உன்னை தொட விரும்புகிறார். இப்பொழுது ஒரு வல்லமை இறங்குகிறது, ஒரு அபிஷேகம் இப்பொழுது இறங்குகிறது. வானங்களை கர்த்தர் திறக்கிறார், ஒரு மகிமை இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, புதிய அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொள்ளுங்க, ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவி எங்கும் அங்கே விடுதலை உண்டு. இந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறது உண்மை. விடுதலை விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக ராஜா. எஸ் லார்ட், நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. பாத்திரம் நிரம்பி வெளியட்டும், பாத்திரம் நிரம்பி வெளியட்டும். கர்த்தருடைய ஆவி எங்கோ அங்க விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கோ அங்க விடுதலை உண்டு. எல்லாரும் கண்கள் மூடுவோம், யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஒரு மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் தேவன் தேவ சபையில் எழுந்தருளுகிறார். எப்போ எழுந்தருளுவார்? துதிக்க துதிக்க எழும்புவார், ஆராதிக்க ஆராதிக்க எழும்புவார். எதற்காக ஆண்டவர் எழும்புகிறார்? ஆராதித்த பிள்ளைகளுக்காக எழும்பி யுத்தம் பண்ணுவார். ஆராதித்த பிள்ளைகளுக்காக எழும்பி ஆசீர்வதிப்பார். ஆராதிக்க ஆராதிக்க அவர் எழும்பி விடுதலையாக்குவார். நீ துதிக்க துதிக்க இந்த சபையில் அவர் எழும்புகிறார். அவர் யுத்த வீரனாய் எழும்புகிறார். உன்னை விடுவிக்க எழும்புகிறார். உன்னை ஆசீர்வதிக்க எழும்புகிறார். ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ். தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. விடுதலை விடுதலை. இந்த ஆராதனை நேரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். Touch Lord Jesus, touch Lord, touch Lord Jesus. தொடு இயேசுவே, தொடு இயேசுவே, தொடு. விடுதலை விடுதலை. நீ மாமா அல்லா தக்கரை சந்த லபரே. எஸ் எஸ் எஸ். இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு சுகம். பல நாள்பட்ட வியாதி இன்றைக்கு சுகமடையட்டும். பல வருஷமாக இருக்கிற போராட்டத்துக்கு இன்றைக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். துதியினால் ஒரு விடுதலை, துதியினால் ஒரு ஆராதனையினால் ஒரு அபிஷேகம் இறங்குவதாக, சபைக்குள்ள இறங்குவதாக, பற்றி எறிவதாக. பிள்ளைகளை ஆவியில் அனலாய் மாற்றுவீராக. சோர்ந்து போன உள்ளங்கள் தேற்றப்படுவார்களாக. சஞ்சலம் விலகுவதாக, தவிப்பு விலகுவதாக. நித்திய மகிழ்ச்சி இவங்க தலை மேல வந்து இறங்குவதாக. கர்த்தருடைய
கர்த்தருடைய ஆவி எங்கோ அங்கே விடுதலை உண்டு. வியாதி இருக்கிற இடத்துல உங்கள் கைகளை இப்பொழுது வைத்துக் கொள்ளுங்கள். எங்கேயோ இருந்து வந்த ஊழியக்காரன் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போவது இல்லை. துதியில் மத்தியில் அசைவாடுகிற ஆவியானவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து வியாதி இருக்கிற இடத்துல கைகளை வையுங்கள். ஒரு அற்புதம் நடக்க போகிறது, ஒரு அதிசயம் நடக்க போகிறது. இந்த புதிய மாதத்தில் இந்த 1ஆம் தேதியில் ஒரு புதிய சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒரு புதிய விடுதலையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வலி இருக்கிற இடத்துல, வேதனை இருக்கிற இடத்துல கைகளை வையுங்க. கட்டி இருக்கிற இடத்துல கைகளை வையுங்க. ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய இடத்துல கைகள் வையுங்க. இப்பொழுது ஒரு வல்லமை இறங்க போகிறது. என் ஆண்டவராகிய தேவனே, ஓ பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவி எங்கோ உங்க விடுதலை உண்டுன்னு சொன்னீரே. இந்த இடத்துல நீர் இருக்கிறது உண்மை என்பதை நாங்கள் நம்புகிறோம். அப்படியானால் ஒரு விடுதலை உண்டாகும் என்பதும் சத்தியம் அல்லவா? இப்பொழுதே யார் எந்த இடத்துல வியாதி என்று கைகளை வைத்திருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சுகமாக்குற வல்லமை அந்த இடத்துல இறங்குவதாக. சுகமாக்குற வல்லமை அவர்கள் கைகளை வைத்திருக்கிற இடத்துல பாய்வதாக. ராஜா இறங்குவதாக. அவர்கள் கைகள் அல்ல, உங்க கையை வையுங்கப்பா. உங்க தழும்புகள கையை வையுங்கப்பா. Touch Lord Jesus, touch Lord Jesus. வியாதிகள் வெளியேறுவதாக. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எவ்வளவு நாள்பட்ட வியாதியா இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு ஒரு முடிவு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால பலவீனத்தை கொண்டு வருகிற, வியாதிகளை கொண்டு வருகிற பலவீனத்தின் ஆவியே வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. Come out in the name of Lord Jesus. I command you in the name of Lord Jesus. வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. கட்டிகள் கரைவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆபரேஷன் பண்ண வேண்டிய இடத்துல அற்புதங்கள் நடப்பதாக. கிட்னி பிரச்சனைகள் மாறுவதாக. கர்ப்பப்பையில் இருக்கிற ஆண்டவரே பிரச்சனைகள், இரத்தப்போக்கு வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவார்களாக. கண்களில் ஒரு வெளிச்சம் உண்டாவதாக. தொண்டையில் இருக்கிற த்ரோட் ப்ராப்ளம், ஆண்டவரே தைராய்டு பிரச்சனை ஒரு விடுதலை உண்டாவதாக. லங்ஸில் இருக்கிற ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவீனங்களும் விலகுவதாக. ஹார்ட் ப்ராப்ளத்திலிருந்து விடுதலை உண்டாவதாக. எங்கெல்லாம் கட்டிகளும் கரைவதாக. கேன்சர் வியாதிகள், பிளட் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், போன் கேன்சர் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் சுகம் அடைவார்களாக. நாங்கள் இங்கிருந்து ஜெபிக்கும் போது எங்கள் வீடுகளில் வியாதியோடு படுத்து கிடக்கிறவர்கள், எங்களுடைய குடும்பத்தார் ஹாஸ்பிட்டலில் இருப்பார்களே, ஆனால் ஒரு வல்லமை அங்கு இறங்குவதாக. இங்கு துதிக்க துதிக்க அற்புதம் நடப்பதாக. சபையுடைய வல்லமையால் நிரப்பகப்பா. அன்றுவரை மலட்டு கற்பங்கள் உயிரடைவதாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு அற்புதம் நடப்பதாக. நீங்க விடுதலையாக்காம யார் விடுதலையாப்பா? உங்களிடத்துல இல்லாம நாங்க வேற யார் இடத்துல போவோம்? நீங்க தான் எங்க ரட்சகர், நீங்க தான் எங்க சுகமாக்குற மருத்துவர். இறங்கி சுகத்தை கொடுங்கப்பா, விடுதலையை கொடுத்துருங்கப்பா. எவ்வளவு நாள் பட்ட வியாதியா இருந்தால் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு தொடுவீராக. Touch Lord Jesus, touch Lord. தொட்டு சுகமாக்க நீ தொட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. விடுதலை ஆக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. அற்புதம் நடந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. கைகளை உயர்த்தி நம்பிக்கையோடு சொல்லுங்க, என்னை தொட்டதுக்காக ஸ்தோத்திரம், என்னை விடுதலை ஆக்கினதுக்காக ஸ்தோத்திரம், அற்புதம் நடந்ததுக்காக ஸ்தோத்திரம், நன்றி. அப்படியே கை வைத்து சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. கையை அசைத்து ஆராதிங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. அப்படியே தொட்டதுக்காக நன்றி, சுகமாக்கினதுக்காக நன்றி, ஆசீர்வாதத்துக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லா துதிக நமக்கு கர்த்தருக்கே செலுத்தி கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.